எல்லோருக்கும் வணக்கங்க. இந்த பதிவு எதை பற்றியதுன்னா, தாளிப்பில் நம்ம கடுகு செய்கிறோம் இல்லையா, அதுக்கு பின்னால் இவ்வளோ விஷயம் இருக்குங்களா. கண்டிப்பாக இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிறது நல்லது தான். சூடான எண்ணெயில் கடுகு போடும்போது அந்த வெப்பத்தினால கடுகுனுடைய மேலே இருக்க ஓடு வெடிச்சிட்டு அதில் இருக்க சத்து தான் எண்ணெயோட கலக்குங்க. வீட்டில் பெரியவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க பின்பற்ற சில பழக்க வழக்கம்லாம் ஏன் இருக்குது அப்படின்னே தெரியாது நமக்கு. ஆனால் நாமளும் அதை செஞ்சிட்டே இருப்போம். அது காரணம் என்ன அப்படின்னு தெரியாது நம்மளுக்கும். நம்ம அதை ஃபாலோ பண்ணிட்டே இருப்போம். அவங்க எதை முதல்ல போடணும், எதை கடைசியில் சேர்க்கணும் அப்படின்னு தெளிவாக இருப்பாங்க. பெரியவங்க சொன்னால் அதில் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கும் அப்படின்னு நாமளும் பல விஷயங்களை அப்படியே பின்பற்றுவோம். அவற்றில் மிக முக்கியமானது கடுகு. எந்த உணவாக இருந்தாலும் எண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறம் கடுகு காய்ந்தது கடுகை போட்டுட்டு நம்ம சமையல் செய்வோம். அது சடன்னு வெடிச்சோன்னு தான் சமையல் செய்வோம். ஏன் கடுகு போடுறீங்க அப்படின்னு கேட்டால், வாசனைக்கோசரம் போடுறோம் அப்படின்னு சுருக்கமாக பதில் வரும். ஆனால் அது எத்தனை சிறிய கடுகுல இவ்வளோ பெரிய ரகசியம் இருக்கிறதா அப்படின்னு மேற்க தகவல்லாம் இருக்குது. அவை என்னென்னு பார்க்கலாம், தெரிஞ்சுக்கலாம் வாங்க. தாளிக்கிறதுல அவ்வளோ சுவைங்களா. கடுகு அளவில் சரியாதான் இருந்தாலும் கூட அதன் மருத்துவ குணம் நிறைஞ்சிருக்குங்க. அதில் என்னென்னா அதில் இருக்க எண்ணெய் பசையும் மருத்துவ குணங்களும் நிறைஞ்சிருக்குங்க. நம்ம கடுகு போட்டு தாளிக்கிறதுல அவ்வளோ இதுங்களா. கடுகு சுவையா சுகாதாரமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடுகு அளவில் சிறியதாக இருந்தால் கூட அதில் உட்புறத்தில் இருக்கப்பட்ட எண்ணெய் பசை மருத்துவ குணம் நிறைந்ததுங்க. கடுகு அப்படியே உணவில் சேர்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அதை முழு பலனும் நமக்கு கிடைக்காது. ஆனால் சூடான எண்ணெயில் கடுகு போடும்போது அந்த வெப்பத்தினால அது கடுகு மேலோட வெடிச்சிட்டு எண்ணெயோட கலக்குது இல்லையா, அந்த அதுதான் உணவின் மனத்தை அதிகரிக்கும். அப்புறம் செரிமானத்துக்கு பெரும் துணையா இருக்குன்னு ஆய்வுல எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. செரிமானத்தை அது பாதுகாக்குது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம பாரம்பரிய உணவுலாம் பருப்பு காய்கறி எல்லாம் அதிகமாக பயன்படுத்துவோம். அதெல்லாம் வாய்வு தொந்தரவு இருக்கும் இல்லைங்களா. அதில் கடுகுல மைரோசினைஸ் அப்படின்னு ஒரு நொதிப்பொருள் இருக்குங்க. இது வேதிப்பொருட்கள் சீரண மண்டலத்தை தூண்டி உமிழ்நீரை சுரப்பை அதிகரிக்குதுங்க. அதனால நான் உண்ணும் உணவு எளிதில் செரிமானமாகும். அதனால தான் வாய்வு தொல்லை தரும் உணவுகளுக்கு கடுகு தாளிப்பு மிக அவசியம் அப்படின்னு சொல்றாங்கங்க. குறைந்த அளவு நிறைந்த பலன் சொல்றாங்களே. கடுகு சிரித்தாலும் காரம் குறையாது அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. நம்ம குறைவா பயன்படுத்தினா கூட அது நிறைய நம்மளுக்கு உடலுக்கு தேவையான ஆன்டி ஆக்சிடென்ட்டுகளை வழங்க போதுமானதாக இருக்குங்க. ஆனால் கடுகுனால கிடைக்கும் நன்மைகளும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒமேகா 3 இருக்கு இல்லைங்களா, கொழுப்பு அமிலங்கள் உள்ளதுங்க. அதனால இதய துடிப்பு சீராக வைத்திருக்கவும் ரத்த ஓட்டத்தை மேம்படுத்தவும் உதவுதுங்க. அதில் உள்ள மெக்னீசியம் மற்றும் செலினிய சத்துக்கள் உடலில் ஏற்படும் வீக்கங்களை குறைக்கவும் ஆஸ்துமா போன்ற சுவாச பிரச்சனைகளை சீராக்கவும் உதவுதுங்க. கடுகுல இருக்கிற குளுக்கோசினோலோட்டஸ் அப்படின்ற புற்றுநோய் செல்கள் உருவாவதை தடுக்கிற ஆற்றல் இருக்குங்க. இதனால கடுகுக்கு இயற்கையிலே கிருமிகளை அழிக்கும் பண்பு உள்ளது. இது உணவில் உள்ள நச்சுக்களை நீக்கி உணவு சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு உதவுதுங்க. அதனால இப்போ நம்ம கடுகு பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சிருப்போம் இல்லையா. நாம் படித்ததையும் நமக்கு தெரிஞ்சதையும் எல்லாத்திட்டும் பகிர்ந்துக்கும் போது எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் இல்லைங்களா. சின்னதாக இருக்க கடுகுல எவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது. அதனால தான் பெரியவங்க எல்லா சமையல்லையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்மளும் தவறாமல் யூஸ் பண்ணுவோம். நம்ம தமிழ்நாட்டில் முக்கியமாக அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அந்த கடுகு போட்டு வெடிக்கும் போது அந்த கடுகுனுடைய மேல் தோல் வெடிச்சிடறதுனால அந்த எண்ணெய் அதில் சமையலில் கலந்து செரிமானத்துக்கு உதவுதுன்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு புரிஞ்சிருக்குங்க. நன்றிங்க, வணக்கங்க.